ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் என்ன வேலையெல்லாம் செய்கிறேனோ அதை அப்படியே ஒரு விலாகாக எடுத்திருக்கேங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன், பெருசாக எடுக்க முடியல. தம்பி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டேன், அதனால் கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்களா, அதனால் அங்கனங்கன்னு வச்சு செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே ஒன்றா சேர்த்து அப்படியே போடுறேங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் 18 இந்த வீடியோ எடுக்கிற நாளுங்க. இந்த வீடியோ எடுக்கிற நாள் பார்த்திங்கன்னா மார்ச் 18 என்னோடய பிறந்த நாள். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக இருக்காதுங்க. வீடியோ வந்து எப்படியும் ஒரு 2 நாள் கழித்து தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அப்போ கிடையாது. இந்த வீடியோ எடுக்கிறது மார்ச் 18 அன்றைக்கிங்க எடுக்கிறேங்க இந்த வீடியோ. பிறந்த நாள்னால் பெரிய லெவல்லலாம் கொண்டாடுறது கிடையாதுங்க. அப்போ இருந்தே அப்படி தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே பெரிய லெவல்லலாம் நான் கொண்டாடினது கிடையாது. சும்மா அப்போ சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால அவனுக்குள்ளே சாக்லேட் வாங்கி தருவாங்க. அந்த 50 பைசா சாக்லேட்டு, ஆசை சாக்லேட் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த சாக்லேட்டு பார்த்திங்கன்னா வாங்கி தருவாங்க. எனக்குள்ள ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். அவ்வளோதான். அப்புறம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் பிறந்த நாளுங்கிறதெல்லாம் அப்படியே மறந்தே போயாச்சு. இப்போல்லாம் சுத்தம் அவ்வளோதான். நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாளா அவங்களுக்கு கேக் வெட்டுறோமா அதோடு சரி. நம்ம பிறந்த நாளைக்கு மறந்தாச்சு. அப்போ குளிச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, வீட்டில் விசேஷமாக இருந்தாலும் சரி, எங்கே விசேஷமாக தீபாவளி, பொங்கல் என்ன நாளாக இருந்தாலும் வீடு க்ளீன் பண்ணணும். வீடு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அந்த நாள் வந்து ஃபுல்ஃபில் ஆனால் அப்படி இருக்கும். அதுதாங்க என்னோட இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாள்லாம் கொண்டாடுறது இல்லை. அப்புறம் எப்படி பார்த்துக்கோங்க டே அண்ட் விளாக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலைல தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவனை கிளப்பி விட்டுட்டு தான் வீடு க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன். கேமராவை வீடு க்ளீன் பண்ணுறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியலைங்க. வீடு கூட நான் டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவேன் எல்லாமே. ஆனால் அந்த கேமரா செட் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. எங்கனடா செட் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா பார்த்து அப்புறம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறது தான் ஒரு 5 நிமிஷம் செய்கிற வேலை 10 நிமிஷம் ஆகுது. வீடியோ பார்த்துக்கிட்டு இங்கே எடுக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகுது. அப்புறம் அப்படியே வேலை போயிட்டு இருந்துச்சுங்க. வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை மட்டும் இல்லாமல் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை அப்படியே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சனை தாங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பிறந்த நாள்லாம் கொண்டாடுவீங்க? நீங்கள் வந்து எல்லாேருக்கும் சொல்லி செலிப்ரேட் பண்ணுவீங்களா? இல்லை கேக் வெட்டுவீங்களா? இல்லை உங்களுக்கு எதாவது சர்ப்ரைஸாக கிஃப்ட் வருமா? அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு என்னோடய பிறந்தநாள் தெரியாதுங்க. ஏன்னா அப்போ உள்ளவங்களில் அம்மாவுக்கெல்லாம் வந்து இந்த டேட்டு இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க தெரியாது. பங்குனி 5ஆம் தேதி நான் பிறந்தது தமிழுக்கு. அதனால அம்மாவுக்கு அதுதான் தெரியும். பங்குனி 5ஆம் தேதி நீ பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மறந்துடுவாங்க அவங்களாம். என்ன டெய்லி காலண்டரை கிழிச்சு அப்போல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்னமோ பங்குனி பிறந்திருக்கு அப்படின்னா பங்குனி 1 அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். மற்றபடி பிறந்த நாள் அப்படிலாம் ஞாபகம் இல்லை. நானே அன்றைக்கி அம்மாட்ட ஃபோன் பண்ணி அம்மா எனக்கு பிறந்த நாள்மான்னு நானே தான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. அப்புறம் ஆமாயா எனக்கு அங்கே பிறந்த நாளுங்கிற. அப்புறம் பார்த்தா 4ஆம் தேதியே உன் பிறந்த நாள் வந்துருச்சா? நாளைக்கு தானே உனக்கு பிறந்த நாள், 5ஆம் தேதி தானே உனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தேதி தான் கணக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன். மார்ச் 18 அந்த தேதியை தான் நான் எப்போவுமே பிறந்த நாளாக இது பண்ணிப்பேன். ஆனால் அம்மா வந்து பங்குனி 5 அதே டேட்டை தான் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னாங்க. இல்லைம்மா இன்றைக்கி தாம்மா எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அம்மாவும் வாழ்த்து சொன்னாங்க. அப்புறம் அப்படியே தாங்க போச்சு இன்றைக்கி விழாக்கு பார்த்திங்கன்னா. அப்புறம் அப்படியே வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பப்போ வீடு க்ளீன் பண்ணிகிட்டே தாங்க இருப்பேன். க்ளீன் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா பயங்கர தூசி ஆகிடுது. வீடு வந்து பக்கத்தில் நெருக்கமாக வீடு இல்லைங்களா? சிட்டிக்குள்ளே வீடு இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கமாக வீடு இருக்கும், பெருசாக டஸ்ட்டு வராது. இது கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால வீடு பக்கத்தில் காற்றெல்லாம் பயங்கரமாக உள்ளே வர்றதுனால பயங்கரமாக தூசி ஆகிடுது. எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி தான் இருக்கும். 2 நாளைக்கு ஒருக்கா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசி இல்லாமல் இருக்கும். டைல்ஸும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸுங்களா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் கரையெல்லாம் பட்டுச்சுன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் கரெக்டாக கிழக்கு இருந்து சூரியன் உதிக்கிற திசைங்களா, அப்படியே ஆப்போசிட்டில் நேராக வெளிச்சம் கிச்சனுக்குள்ளே ஃபுல்லாக வரும். அப்படிங்கிறதுனால வீடியோ எடுக்கையில் அந்த சேனலை க்ளோஸ் பண்ணாமல் வீடியோ எடுத்துட்டேன் நான். பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுது அப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதை கண்டிப்பாக சரி பண்ணிக்க பார்க்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலை ஆரம்பித்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வந்துச்சுன்னா 30 நாள், அது 1 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது என்னோடய சேனல் ஆரம்பித்து. இது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நிறையா போட்டுட்டு இருந்தேன். ஒரு 50 ஷார்ட்ஸ் பக்கமாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். 50 ஷார்ட்ஸ் பக்கமாக போட்டேன். இப்போ தான் ஒரு 4வது வீடியோஸ் வந்து லாங் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா. ஸோ என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லேயே நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் தாங்க விளக்க போட்டிருந்தேன். நிறைய பாத்திரம் பார்த்திங்கன்னா விளக்கிக்கிட்டே இருக்கா அப்படி தான் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா டீ மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் வீட்டில். சமைக்கிறேனோ இல்லை டீயும் ஜூஸு. இப்போ வேறு வெயில் காலம் வேறு வந்துருச்சுங்களா, லெமன் ஜூஸு இல்லைன்னா டீ
டீ இல்லைனா லெமன் ஜூஸ் இப்படி மாற்றி மாற்றி டீக்கும் லெமன் ஜூஸ் போட்டுமே பாத்திரம் பார்த்திங்கன்னா வந்து குமிஞ்சு போயிடும். அப்படியே பாத்திரம் விளக்குறதுக்கே ஒரு ஆள் வச்சுருந்தா கூட பரவாயில்ல போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாத்திரம் தாங்க நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் விளக்கிட்டு இருந்தேன். அப்புறம் விளக்கிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் துணி இருக்குது. துணியை துவைச்சிட்டோம்னா அப்புறம் வேலை எல்லாம் பெருசாக இல்லைங்க. துணியை துவைச்சிட்டு மேலே கொண்டு துணியை காய போட்டு வந்துட்டோம்னா அப்புறம் தம்பி வந்துடுவான் கொஞ்சம் நேரத்தில். அதை அப்படியே பார்க்க வேண்டியதான். துணி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் இல்லைங்க, கையில் தான் துவைப்பேன். அப்போ இருந்தே நான் வாஷிங் மிஷின் வாங்கலை, கையில் தான் துவைப்பேன் எல்லா துணியுமே. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வீடியோவில் பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. வீடியோவில் பேசணுன்னா அதாவது பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக நான் நல்லா தான் பேசுவேன். ஆனால் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம என்னடா பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பரவாயில்ல, போக போக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேச வருது. ஆனால் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் இருக்கும். ஒவ்வொரு டைம் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மேனேஜ் பண்ணிடுவேன் ஏதாச்சும் பேசி. இப்போ பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாங்க. அது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லைல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு தான் பயங்கரமாக கூச்சமாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வீடியோவில் தான் அப்படி இருக்குது. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு வந்து பழகிடும். நான்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக பேச மாட்டேன். வெளி ஆட்கள்கிட்டலாம் அவ்வளோக்கா நான் பேசவே மாட்டேன். எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவேனே. அதை விட சொல்லப்போனால் எங்கள் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருது, இந்த மாதிரி விளாக் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ஆளுக்கு கிடையாது. நான் தான் பார்த்திங்கன்னா இப்படி வந்து பேசாமல் சேனல் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேனே. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காரணம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வேலைக்கு வந்து தம்பி சின்ன பையனாக இருக்கனால பார்த்திங்கன்னா வேலைக்கே போக முடியலை. அவன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகட்டும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் ஒரு 2 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் சரி ஸ்கூல் போகட்டும், ஸ்கூல் போன உடனே வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ ஸ்கூல் போயிட்டும் பார்த்திங்கன்னா தம்பி பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்களா. அப்போ 3 மணிக்கு விடுற மாதிரி நமக்கு எந்த வேலையுமே கிடைக்காது. காலையில் பார்த்திங்கன்னா அவன் ஒரு 10 மணிக்கு 9:30க்கு தான் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறான். நம்ம அது கொஞ்சம் முன்னாடியே கிளம்புற அப்படி இருக்கும். இப்போ 3 மணிக்கெலாம் வந்தால் அப்புறம் தம்பியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமா. அதனால் வேலைக்கு போகிற மாதிரியே செட்டே ஆகலைங்க. ஒன்று வேலைக்கு போகிற மாதிரிலாம் இருந்தால் வீட்டில் ஆள் இருந்து பார்க்குறா அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து வெளியில் வேலைக்கே போக முடியும். மாமியார் இருக்கணும், இல்லைனா அம்மா யாராச்சும் வந்து சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம வந்து பார்க்கலாம். இல்லைனா ரொம்ப சிரமங்க. வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டையும் பார்க்குறது, அதுவும் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே தான் நான் தேடிட்டு இருந்தேனே. ஏதாச்சும் பண்ணுவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டைப் பண்ணி யூடியூப்லேயே தான் பார்த்துட்ருப்பேன். அப்புறம் தான் சரி பரவாயில்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத யூடியூப்பில் தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். சரி பரவாயில்ல, வந்தால் நமக்கு நல்லது, வராட்டி பரவாயில்ல, போயிட்டு போகுது. என்ன எப்படி இருந்தாலும் நம்ம நெட்டு போட போகிறோம். அதை வச்சு ஏதோ ஒரு வீடியோ இப்போ நம்ம செய்கிற விஷயங்களை எடுத்து போடுவோம், பிடிச்சிருந்தா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட ஆரம்பித்தேன். இப்போ பரவாயில்லைங்க, எவ்வளோ நல்லா தான் போய்கிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பேசாமல் ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லது என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துப்போம். இல்லை யூடியூப் சேனல் எப்படி நான் ஆரம்பித்தேன், எப்படி நான் வீடியோ போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி வந்து சேனல் ஆரம்பித்தேன், எப்படி வந்து கூச்சம் இல்லாமல் பேச ஆரம்பித்தேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஷார்ட்ஸு வீடியோஸு அப்படியெல்லாம் எப்படி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு விட்டு வரல, இவங்க லெமன் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. சரி அப்புறம் லெமன் ஜூஸ் கேட்டாங்க. பயங்கர வெயிலாக அதனால் சரின்ட்டு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் துணியை தான் துவைக்கலாம்ட்டு துணியை துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் ஆனால் அவ்வளோதான், வெளில போய் துணியை காய போட்டு வரலான்னு பார்த்தா இவங்க பசிக்குதுன்னாங்க. சரி சாப்பாடு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றிக்குவோம். பயங்கர வெயிலாக இருந்துச்சா சரி தயிர் ஊற்றி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தக்காளி வெங்காயத்தை மட்டும் வதக்கி கொடுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கேட்டாங்களா. அவங்களுக்காண்டி சரின்ட்டு ஒன்று தான் தக்காளி வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கி வச்சுட்டு போயிடுவோம். வதக்கி போட்டு அவங்கள்ட்ட வதக்கிட்டு சாப்பாடு அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு போனால் இப்போ நமக்கு பெரிய வேலை முடிஞ்சா அப்படி இருக்கும். அடுத்த வேலையை போய் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அவங்களுக்கு வதக்கி கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. அப்புறம் அப்படியே துணியை காய போட்டு அடுத்த வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தம்பி வந்துடுவான், அவனுக்கு பார்க்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் நிறையா வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன். அடுத்தடுத்து என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல, அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத எடுக்க முடியல. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்குவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.